அண்ணா வந்து பசங்க படிச்சுட்டா போதும் அப்படிம்பாரு. ஐயோ நிறைய காசு தேவைப்படுது, என்ன பண்ணும் போதெல்லாம் அண்ணி சொல்லுவாங்க, காசு வச்சா ஆரம்பிச்சோம், அன்பு வச்சுதானே ஆரம்பிச்சோம், அது வரும்னு அண்ணி சொல்லுவாங்க. அப்படி அண்ணி சொல்லலன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும்? எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் வீட்டுல சின்ன வயசுல இருந்து பார்த்த விஷயங்கள் தான் நமக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கு, நம்மளும் மத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம். கோவிட் டைம்ல நினைக்கிறேன் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து சில கருவிகள்லாம் கிடைக்கலங்கிறப்போ அண்ணி வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்ல, ஆனா அங்க ஒரு தேவை இருக்குன்னு அகரம் மூலமா தான் நமக்கு தெரியுது. அகரம் மூலமா தான் ஒரு சின்ன சின்ன கிராமத்துல ஒரு தேவை இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா எல்லா சின்ன சின்ன இடங்களையும் நம்ம பசங்க இருக்காங்க. அப்ப தொடர்ந்து அதை செஞ்சாங்க. அம்மா பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாது, எப்ப அந்த வீட்டுல வேலை செய்யறம்மா உங்ககிட்ட சொல்லல, ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி நான் காசு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. சின்ன வயசுல அப்பா பாத்திருக்கேன். நம்மளோட புத்திசாலித்தனம் என்ன, 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 5 ரூபா செலவு பண்ணா நீ புத்திசாலி இல்லையா? அப்படிதான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். போர்ட்டர்ஸ் வருவாங்க ட்ரெயின்ல போகும்போது ஊருக்கு, அவன் சார் 50 ரூபா சரிப்பா வாப்பான்னு கூட்டிட்டு போவான். அப்ப 50 ரூபா கேட்கிறாரு, ரொம்ப ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் காசு ரொம்ப கராரா இருப்பேன். 50 ரூபா சொல்லிட்டே வர்றாரு. எனக்கு 50 ரூபா கொடுக்குறாருன்னு இருக்கும். அங்க போனா 100 ரூபா எடுத்து கொடுப்பாரு. எப்ப 50 ரூபாயே ஜாஸ்தி, 100 ரூபாய் ஏன்பா கொடுப்பீங்கன்னு கேட்டா, அந்த 100 ரூபா வச்சு அவன் வீடு கட்டிடுவானா, அவன் போனா பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுப்பான்னு சொல்லுவாரு. எனக்கு இது நான் வந்து ஒரு 10 வயசுல நான் கேட்ட கதை இது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை மறக்கவே இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ நம்ம நல்லதே தான் செய்வோம், நம்ம கூட இருக்கும் நல்லதே தான் செய்வாங்க. இந்த பாதை தொடரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கு இன்னும் நிறைய பேர் கை சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்ஃபேக்ட் தியாதேவ் 2 பேருமே வந்து மாதம் 300ல வந்து அவங்களோட பாக்கெட் மணியை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இப்பதான் எங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ தொடர்ந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அகரம் கூட சேருங்க.